காரைக்கால் அடுத்த திருப்பட்டினம் பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் 1.5 வயது குழந்தை மாயமான சம்பவம் மிகுந்த பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அந்தோணிராஜ். வணக்கம் அந்தோணிராஜ், இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி என்ன? 3 தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டை தீவிரமாக இருந்தும் இன்னும் கிடைக்கவில்லையா? கூடுதல் விவரங்கள் என்ன? புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பட்டினச்சேரி மீனவர் கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகேஷ். இவரது 1.5 வயது குழந்தை தர்சன் பாத்தீங்கன்னா இன்று காலை தனது பாட்டி வீட்டின் அருகில் விளையாண்டு கொண்டிருந்த போது திடீர் மாயமாகி உள்ளார். இதனை அடுத்து அவரது குழந்தையின் பெற்றோர் மற்றும் ஊர் மக்கள் பல்வேறு இடங்களில் தேடி பார்த்தும் குழந்தை கிடைக்கவில்லை. இதனை அடுத்து திருப்பட்டினம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்த திருப்பட்டினம் போலீசார் பாத்தீங்கன்னா சம்பவ இடத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். குழந்தை மாயமாகும் போது கையில் 1 சவரன் காப்பு வளையமும் மற்றும் வெள்ளி கொலுசு உள்ளிட்டவை அணிந்திருந்ததாகவும், இதனால் குழந்தை யாரும் நகைக்காக கடத்தி இருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 8 மணி நேரத்துக்கு மேல குழந்தை தேடி வந்த நிலையில் குழந்தை கிடைக்காததால் போலீசார் 3 தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். திருப்பட்டினத்தில் அனைத்து பகுதியிலும் உள்ள 20க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை போலீசார் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் காரைக்காலை ஒட்டியுள்ள தமிழக பகுதியான நாகை, திருவாரூர் போலீசாருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மாயமான குழந்தையின் வீட்டின் அருகில் கடல் மற்றும் ஆறு பகுதி உள்ளதால் அந்த பகுதியில் தீயணைப்பு படையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குழந்தை மாயமான செய்தி அறிந்து பட்டினச்சேரி கிராமமே மிகவும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. மேலும் குழந்தைகள் மீட்கப்பட வேண்டும் என்ற நம்பிக்கையில் அப்பகுதி பெண்கள் உட்பட ஒட்டுமொத்த கிராமமே ஒன்று கூடி தற்போது காத்திருக்கின்றனர். குழந்தையின் தாய் கதறி அழுது பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. குழந்தை பத்திரமாக கிடைக்க வேண்டும் என்று காரைக்கால் ஒட்டுமொத்த பொதுமக்களின் பிரார்த்தனையாக இருக்கிறது. நன்றி அந்தோணிராஜ், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.